ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பிப்ரவரி 25ஆம் தேதியிலிருந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் கிழக்கு காற்றும் மேற்கு காற்றும் சந்திக்கிறதுனால பிப்ரவரி 25ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் உள்ள 4 நாட்கள் பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை காணப்பட்டாலும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் நமக்கு மழை கிடைக்க போகுது. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள்ல நமக்கு பெரும்பாலும் சாரல் மழை, மிதமான மழை பெய்யும். ஒரு சில இடங்கள்ல மட்டும் கனமழை பெய்யும். பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மேற்கு காற்றும் கிழக்கு காற்றும் உள்ள சந்திப்புல எந்த காற்று தீவிரமா இருக்கோ அதை பொறுத்து நமக்கு சாரல் மழை, மிதமான மழை பெய்யலாம். பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்கள்ல நமக்கு சாரல் மழை, மிதமான மழை பெய்யும். சில இடங்கள்ல கனமழை பெய்யும். பிற மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்பு குறைவு. இதற்கு பிறகு மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் உள்ள தேதிகள்ல நமக்கு பகல் நேரங்கள்ல அதிகமான வெப்பநிலை இருக்கும். சில இடங்கள்ல 100 டிகிரி ஃபாரன்ஹைட் அல்லது 100 டிகிரி ஃபாரன்ஹைட் மேல அதிகமான வெப்பநிலை பதிவாகும். மாலை, இரவு மற்றும் அதிகாலை நேரங்கள்ல கடுமையான பனிப்பொழிவும் காணப்படும். இதற்கு பிறகு மீண்டும் மார்ச் 9ஆம் தேதியிலிருந்து மார்ச் 20ஆம் தேதி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட தேதிகள்ல வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்நிலை உருவாக போகுது. இதனால நமக்கு பகல் நேரங்கள்ல அதிகமான வெப்பநிலை காணப்பட்டாலும் மீண்டும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்கள்ல நமக்கு மிதமான மழை, சாரல் மழை, சில இடங்கள்ல கனமழையும் பெய்யும். அது நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்த அளவு மழை இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இதே போல மார்ச் இறுதி வாரங்கள்லயும் நமக்கு மாலை இரவு கனமழை இருக்கு. ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய 3 மாதங்கள் தமிழ்நாட்டில் அதிக அளவு வெப்பநிலை காணப்பட்டாலும் சில நாட்கள் நமக்கு காற்றழுத்த தாழ்நிலை காரணமாக நமக்கு மாலை, இரவு, அதிகாலை நேரங்கள் மழைப்பொழிவு இருக்கும். இது சம்பந்தமா வரும் நாட்கள்ல நான் வீடியோக்களை பதிவு செய்கிறேன். விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் வானிலை தகவலை அறிந்து நீங்க விவசாய பணிகள் மற்றும் அறுவடை பணிகளை நீங்க மேற்கொள்ள வேண்டும். வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோல வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.